இல்ல அண்ணி, எனக்கு வேண்டாம். என்ன நீ? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாம எல்லாரும் போறோம். இப்படி நீ சிம்பிளா வந்தனா நல்லாவா இருக்கும்? பரவாயில்ல அண்ணி, எனக்கு இந்த மாதிரி நகைலாம் போட்டு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லனா என்ன? இப்ப போட்டுக்க வேண்டியது தானே? இத பார், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ எங்க குடும்பத்து பொண்ணு. பாத்தீங்களா அத்தை? எங்க குடும்பத்து பொண்ணா இருந்துகிட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி சிம்பிளா வந்தனா அது நல்லா இருக்காது. இந்தா, இத போட்டுக்கோ. அவ சொல்றது உண்மைதான். எங்க வீட்ல இருந்த வரைக்கும் இவ இந்த மாதிரிலாம் நகை போட்டதே இல்ல. அவ சாதாரணமாவே இருந்து பழகிட்டா. இப்ப மட்டும் எப்படி நகையெல்லாம் போட்டுப்பா? இத வேற நீ பெருமையா சொல்லிக்கிற. உன் அக்கா இப்படி இருக்காளேன்னு நீதான் வருத்தப்படணும். அதை விட்டுட்டு இப்படி நக்கலாலாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் அவன் அக்கான்னு சொன்னப்போ உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இப்போ இந்திரா சொன்னாலே உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? வணக்கம். வாங்க வாங்க வணக்கம் வாங்க. வணக்கம் 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 வாங்க வாங்க தம்பி. வணக்கம். வாமா. வணக்கம். இவன் தான் என் மகன் பூபதி. இவ என் மருமக பார்வதி. இவ என் தங்கச்சி புவனேஸ்வரி. இவளோட பையன் ரகுவுக்கு தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? இந்திரா, ஆ. உன்னை பத்தியும் உன் ஃபேமிலிய பத்தியும் இவங்க எல்லார்கிட்டயும் நான் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பேன். இவங்களுக்கெல்லாம் உன்னை நல்லா தெரியும். ஓகே. ஏங்க, நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் உங்களோட தானே? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஊருக்கே தெரியும். உங்க ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஹாலா பார்த்து நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி சிம்பிளா ஒரு மண்டபத்துல பண்றீங்க. சொசைட்டில பெரிய ஆளா இருந்தா அப்படி ஆடம்பரமா இருந்தாகணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அதுவும் இல்லாம நான் எல்லாரையும் எல்லாம் இன்வைட் பண்ணல. என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் விஐபிஸை தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அதான் இதுவே போதும்னு சிம்பிளா பண்றேன். நல்ல விஷயம் மேடம். இன்னும் சொல்ல போனா ஆக்சுவலி நீங்களே இவ்ளோ சிம்பிளா ஃபங்க்ஷன் பண்றத பார்த்தா மத்தவங்களும் கண்டிப்பா இதை யோசிப்பாங்க. ஐலி, இன்னைக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் மிஸ் பண்ணிராம அகிலா மேம் கிட்ட அந்த ராஜேந்திரனை பத்தி கேட்டு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாரு. சரியான டைம் பார்த்து கேட்கலாம். இப்ப அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. என்ன ஆ? ரெண்டு பேரும் ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் சொல்ல மறந்துட்டோம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான் என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறதுனால எதுவும் ஆயிடாது. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஆமா, ரெண்டு பேரும் அப்படியே பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட சிஇஓ. இவங்க போகலன்னா அங்க கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி தான் சீன் போடுதுங்க. ஆமா ரித்திகா, நீ சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ அந்த மோனிகாவோட சேனல்ல வேலைக்கு சேர்ந்தல்ல? ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 நாள் ஆபீஸ் போன. ஆனா இப்பெல்லாம் நீ ஆபீஸ்க்கு போறதே இல்லையே, ஏன்? நான் ரெகுலரா ஆபீஸ்க்கு போகணுங்கிற அவசியம் இல்ல அத்தை. ஏன்னா என்னோட வேல்யூ அப்படி. சரி, நானே போட்டு விடுறேன். இந்த ஜிமிக்கியும் போட்டுக்கோ. அப்படி என்னதான் வசியம் பண்றாலோ தெரியல. எல்லாரும் இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. வீட்டுலதான் இந்திராணி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி டார்ச்சர் பண்றானா, இங்க அந்த அகிலாண்டேஸ்வரி அதுக்கு மேல இருக்கா. என்னமோ நீதான் என் பொண்ணு, நான் உன் அம்மான்னுட்டு.
அப்பா, இப்ப பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமா? என்னவோ சொன்ன, உனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைன்னு. ஆனா எங்களுக்கு பார்க்க அப்படி தெரியல. இந்த நெக்லஸ் உன் கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் லட்சணமா இருக்க. சரி, நீ இரு, நான் போய் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சரிங்கம்மா. சரி, உட்காரு. ரித்திகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க நம்மள பர்சனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. நீ வா. இல்லத்த, எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இந்திராணி, நீங்க வாங்க. அயலி, நீ வா, வாங்க போலாம். வாங்க சித்தி. என்னது இது? எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ? என்ன ஹேமா, மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? வாங்க. ஹேமா, இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இந்திரா, என் தங்கச்சி பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான். ஓ சரி. பேரு ஹேமா. ஆ. MBA முடிச்சிட்டு இவங்க அப்பாவோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ம்ஹும். என்னம்மா, ஏதாவது முக்கியமான காலா? இல்ல ஆண்டி, என் ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறா. நான் அப்புறமா பேசிக்கிறேன். இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அர்ச்சனாவோட பொண்ணு. ஓ ஹாய். அப்புறம் இவங்க இந்திராணி, நீ கேள்விப்பட்டிருப்பே, அறம் சேனலோட சேர்பர்சன். ஹாய். இவங்க எல்லாரும் இந்திராணியோட ஃபேமிலி தான். ஹாய். ஹேமா, நீ அட்டென்ட் பண்ணி பேசு. பரவாயில்ல, நாங்க வெளியில இருக்கோம். வாங்க. ம். இந்த பொண்ணோட ரியாக்ஷனே சரியில்லையே. ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு.